திரவிடியன் ஸ்டாக் என்றதுமே திமுக அரசின் ஊழல் பற்றி விசாரிக்க நியமிக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனும் சர்க்கரை ஸ்டாக் என்னாச்சு என்று கேட்ட கேள்வியுமே நினைவுக்கு வருவதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். கிராம பகுதிகளுக்கான வேலை நடந்து அதுக்கு பேரு பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா. இப்போ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கலைஞர் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். அதே மாதிரி ஜல் ஜீவன் அபியான் 3 வருஷமா நடந்தது. வீடுகளுக்கு குடிநீர் திட்டம். அதை மாநில அரசு அவங்க கொண்டு வர்றது மாதிரி. ஸோ இந்த அரசாங்கம் வெட்கமே இல்லாமல் மத்திய அரசின் திட்டத்தை பேரை மாற்றி அதை தாங்க கொண்டு வர்றதாக அறிவிச்சிருக்கிறது. நான் பலதரம் கண்டிச்சிட்டேன். அது அருவருப்பா இருக்கு, இனி பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த 3 ஆண்டுக்குள் திராவிட முன்னேற்ற கழகம், அது என்ன திரவிடியன் ஸ்டாக்கா? திரவிடியன் ஸ்டாக்குன்னா எனக்கு சர்க்காரியா கமிஷன் விஷயங்கள் ஞாபகம். சர்க்கரை ஸ்டாக் என்னாச்சு? சர்க்கரையை சீனி தின்னு இங்கே அந்த ஸ்டாக்கு எங்கே போச்சு? கரையாமேண்டி. இந்த மாதிரியான ஒரு கரப்ட் கவர்மெண்ட் திரவிடியன் ஸ்டாக். இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2,80,000 கோடி புதிதாக கடன் வாங்கியிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.